நியூஸ்18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் அம்ருதீபா. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து நாடு முழுவதும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஆனாலும் தமிழகத்தில் பெரும்பாலான பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சென்னையில் 14 ஆட்டோ சங்கங்கள் பாரத் பந்தில் பங்கேற்றுள்ளதால் 50% ஆட்டோக்கள், ஷேர் ஆட்டோக்கள் இயக்கப்படவில்லை. இதேபோல் 60% கடைகள் மூடப்பட்டுள்ளன. சென்னையில் அரசு பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்படுவதால் வழக்கம் போலவே சென்னை விறுவிறுப்பாகவே இயங்கிக் கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக கேரளா செல்லும் அனைத்து வாகனங்களும் முழு அடைப்பு போராட்டத்தால் தமிழக கேரள எல்லையான களியக்காவளையில் நிறுத்தப்பட்டுள்ளன. முட்டம், குளச்சல், தேங்காய்பட்டணம் மீன்பிடி துறைமுகங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான விசை படகுகள் மற்றும் நாட்டு படகுகள் மீன்பிடிக்க செல்லவில்லை. அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளன. பெரும்பாலான கடைகள் மூடப்பட்டுள்ளன. தக்கலை, குளச்சல், மார்த்தாண்டம் பகுதிகளில் 8 பேருந்துகள் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் கல்வீச்சு தாக்குதல் நடத்தியதில் கண்ணாடிகள் சேதமடைந்தன. பொது வேலை நிறுத்தத்தால் கோவையிலிருந்து கேரளா, கர்நாடகா மாநிலங்களுக்கு செல்லும் பேருந்துகளும் வெளி மாநிலங்களிலிருந்து கோவைக்கு வரும் பேருந்துகளும் இயக்கப்படவில்லை. இதனால் வெளி மாநிலங்களுக்கு செல்லும் பயணிகள் பாதிக்கப்பட்டனர். உள்ளூரில் இயக்கப்படும் அரசு பேருந்துகள் வழக்கம் போல் இயங்குகின்றன. 80% ஆட்டோக்கள் இயக்கப்படவில்லை. லாரி உரிமையாளர்களும் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்றுள்ளதால் லாரிகள் முழுமையாக இயக்கப்படவில்லை. பல்வேறு பகுதிகளில் உணவகங்கள், கடைகள் திறந்தே உள்ளன. காய்கறி மார்க்கெட்டுகளும் வழக்கம் போல் இயங்கி வருகின்றன. ஒட்டுமொத்தமாக வெளியூர் செல்லும் பயணிகளை தவிர கோவையில் பந்தால் பெருமளவு பாதிப்பு இல்லை. முழு அடைப்பு போராட்டத்தால் காலை 6 மணி முதல் புதுச்சேரியில் அரசு பேருந்துகள், தனியார் பேருந்துகள், ஆட்டோக்கள் மற்றும் டெம்போக்கள் இயக்கப்படவில்லை. இதேபோல் சிறு கடைகள் முதல் பெரிய நிறுவனங்கள் வரை மூடப்பட்டுள்ளன. பெரும்பாலான தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. திரையரங்குகளில் பகல் காட்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அசம்பாவிதங்களை தடுப்பதற்காக 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தமிழக பேருந்துகள் மற்றும் கல்லூரி பேருந்துகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதனிடையே முழு அடைப்பு போராட்டத்தில் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தால் ஆதாரத்துடன் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். 1000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவரும் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாமல் அவர்களுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், மார்க்கெட் ஏரியாவில் மற்றும் மத்திய அரசு நிறுவனங்களிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். திருப்பதியில் பேருந்து நிலையம் எதிரே உள்ள அம்பேத்கர் சிலை அருகே முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினரை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்தனர். அமைதியான வழியில் போராட்டம் நடத்தியவர்களை போலீசார் பிடித்து சென்று காவல் நிலையத்தில் சிறை வைத்தது ஜனநாயக நடைமுறைக்கு எதிரான செயல் என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆந்திரா, கர்நாடகா, ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் பாரத் பந்தால் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஒடிசா மாநிலம் சாம்பல்பூரில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கர்நாடக மாநிலத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பேருந்துகள் இயக்கப்படாததால் பேருந்து நிலையங்கள் மற்றும் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. டெல்லியில் முழு அடைப்பை ஒட்டி நடைபெறும் போராட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்றுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, எந்த இடத்தில் நடைபெறும் போராட்டத்தில் ராகுல் காந்தி பங்கேற்றுள்ளார்? அவருடன் கூட்டணி கட்சி தலைவர்கள் யார் யார் பங்கேற்றுள்ளார்கள்? விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க. பெட்ரோல், டீசல் விலை உயர்வுக்கு எதிராக தற்பொழுது அழைக்கப்பட்டுள்ள இந்த முழு எதிர்ப்பு போராட்டத்திற்காக தற்பொழுது காங்கிரஸ் சார்பில் டெல்லி அமைந்துள்ள, அதாவது ராஜ்காட்டில் இருந்து ராம்லீலா மைதான் வரை தற்பொழுது காங்கிரஸ் ஆனது எதிர்கட்சிகள் அனைவரையும் திரட்டி ஒரு ஆர்ப்பாட்டம் பேரணியாக செல்ல இருக்கிறார்கள். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சார்பில் நடைபெறவிருக்கும் இந்த பேரணியில் அதாவது கிட்டத்தட்ட 18 எதிர்கட்சிகள் கலந்து கொண்டிருக்கின்றனர். திமுக, சமாஜ்வாதி பார்ட்டி, ஆம் ஆத்மி உள்ளிட்ட 18 எதிர்கட்சிகள் இந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரசினுடைய மூத்த தலைவர்கள் அனைவருமே இதில் தற்பொழுது கலந்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு கட்சி தலைவர்களும் அந்தந்த மாநிலங்களில் உள்ள முழு அடைப்பு போராட்டத்தில் பங்கேற்க உள்ளதால் டெல்லியில் உள்ள தலைவர்களுடைய எண்ணிக்கை குறைவாகவே காணப்படுகிறது. ஆனாலும் தற்பொழுது இந்த முழு அடைப்பு போராட்டத்திற்கு டெல்லியை பொறுத்தளவில் பலத்த ஆதரவு இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது.
கடந்த 3 நாட்களாகவே பெட்ரோல் விலையானது இங்கே டெல்லியில் வந்து குறிப்பிடத்தக்க அளவில் கிட்டத்தட்ட 80 முதல் 82 ரூபாய் வரை பெட்ரோல் ஆனது விற்பனை செய்யப்பட்டு வந்தது. தற்போது அதன் காரணமாக இந்த காங்கிரஸ் அழைப்பு விடுத்த இந்த முழு அடைப்பு போராட்டத்திற்கு மிகவும் பெருத்த ஆதரவான டெல்லியை பொறுத்தவரை இருக்கிறது. இன்று காலை முதலே டெல்லியிலிருந்து வெளியே செல்லும் பேருந்துகள் மற்றும் டெல்லிக்கு ஹரியானா, பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து டெல்லிக்கு வரும் பேருந்துகள் எதுவும் இயக்கப்படவில்லை. குறிப்பாக கடைகள் அனைத்துமே வந்து முழுமையாக அடைக்கப்பட்டிருக்கின்றன. பொதுமக்கள் அவர்களுடைய அலுவலர்களுக்கு செல்வதற்கும் கடுமையான பாதிப்புகளை சந்தித்து வருகிறார்கள். தற்பொழுது இந்த சூழ்நிலையில் தான் காங்கிரசினுடைய இந்த பேரணியானது டெல்லி, அதாவது ராஜ்காட் காந்தி சமாதியிலிருந்து தொடங்கி ராம்லீலா மைதான் வரை வந்து நடந்தே ராகுல் காந்தி சென்று இந்த பேரணியை வழிநடத்த இருக்கிறார். அவருடன் பல்லாயிரக்கணக்கான காங்கிரஸ் மற்றும் எதிர்கட்சி தொண்டர்களும் அந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது தவிர கம்யூனிஸ்ட் கட்சி, சமாஜ்வாதி உள்ளிட்ட பல்வேறு கட்சியினுடைய தலைவர்களும் இந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது தவிர ராம்லீலா மைதானை சென்று அடைந்தவுடன் அங்கே காங்கிரசினுடைய முன்னாள் தலைவர் சோனியா காந்தியினுடைய தலைமையில் அவர்களும் அனைத்து தொடர்களையும் சந்தித்து பேசுவதற்காக இருப்பதாகவும் தற்பொழுது காங்கிரசுடைய வட்டாரங்களானது தெரிவித்திருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில், அதாவது 9:30 முதல் 10 மணி அளவில் ராகுல் காந்தி ராஜ்காட்டிலிருந்து தன்னுடைய பேரணியை ராம்லீலா மைதான் நோக்கி தொடங்குவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். நிச்சயமாக டெல்லியை பொறுத்த அளவில் காவல்துறையும் வந்து இந்த பந்த் காரணமாக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே பஞ்சாப் மற்றும் டெல்லி ஹரியானா ஹைவேக்களில் அனைத்து ரோடுகளிலுமே ஏற்கனவே சில வன்முறையாளர்கள் வந்து பஸ்களை எரித்து வன்முறையில் ஈடுபட்டு வருவதாகவும் அதனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தற்போது டெல்லி போலீசார் மற்றும் மற்ற மாநில போலீசாரும் ஈடுபட்டுள்ளார்கள். இந்த சூழலில் தான் டெல்லியும் சற்று பதற்றமாகவே காணப்படுகிறது. குறிப்பாக எல்லை பகுதிகள், டெல்லியிலிருந்து ஹரியானா, பஞ்சாப் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய பகுதிகளில் செல்லும் எல்லை பகுதிகளில் மிகவும் பலத்த பாதுகாப்புகள் வந்து இது ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ராஜ்காட் பகுதியும் கிட்டத்தட்ட டெல்லியிலிருந்து ஹரியானா செல்லும் அந்த ஒரு எல்லை பகுதியில் தான் வந்து வருகிறது. அதனால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடானது அங்கிருந்து ராம்லீலா மைதான் வரையிலும் தற்பொழுது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கண்டிப்பாக சுசித்ரா, தற்பொழுது டெல்லியில் முழு அடைப்பை ஒட்டி நடைபெறும் போராட்டத்தில் ராஜ்காட் பகுதியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்றிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.